ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் திலக். இங்கே பார்த்துட்டு இருக்குது டெக் தமிழ் டாட்ஸ். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டாகிராமில் வைரலாக ட்ரெண்டிங்காக போக போகிற ஒரு 3 ரீல் எஃபெக்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 ஃபில்டர்ஸ் வந்து என்ன ஃபில்டர்ஸ், இதை வச்சு எப்படி வந்து இன்ஸ்டாகிராம் ரீல் கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். நம்ம இன்னைக்கு வீடியோவில் கிரியேட் பண்ண போகிற எஃபெக்ட் இப்படி தான் அதோட அவுட்புட் இருக்கும். இது எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க. ஸோ இப்போ இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ண முன்னாடி மேலே இருக்க ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ரீல்ஸ்குள்ளே போய்க்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் அப்படிங்கிற டேப் இருக்கும், கிளிக் பண்ணிக்கோங்க. கடைசியில் ஸ்வைப் பண்ணி சர்ச் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. தேர்ட் பொசிஷனில் இருக்க எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். டயகனல் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. தேர்ட் பொசிஷனில் இருக்க எஃபெக்ட் வந்து டயகனல் ஃப்ரேம், ஒரே ஒரு ஃபில்டர் தான் இருக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள் அண்ட் ட்ரை இட் கொடுங்க. பார்த்தீங்கன்னா இது மாதிரி சூப்பராக ஒரு ஃப்ரேம் மாதிரி இருக்கும், பட் கலர்ஃபுல்லாக லைட்டிங்லாம் வச்சு செம்மையாக இருக்கும். ஸோ எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா அது கலர் லைட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஃபோட்டோவும் நீங்கள் ஸ்னாப் பண்ணிக்கலாம், அதே நேரத்தில் நீங்கள் வந்து வீடியோவும் க்ரியேட் பண்ணிக்கலாம். இல்லை இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா, அந்த லைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு மேலே இருக்கிற லைன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பின்னாடி இருக்கும், அண்ட் கீழே இருக்கிற லைன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி இருக்கும். பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளுக்கு பின்னாடி பிஹைண்டில் போயிடுது. ஸோ இது சூப்பரான ஒரு எஃபெக்ட். இது வந்து தேர்ட் பொசிஷனில் கொடுத்துருக்கேன். ரொம்பவே எக்ஸலண்ட்டான ஒரு லைட்டிங்கை கூட ஒரு செமையான ஃபில்டராக இருக்குது. அதனால தான் இதுக்கு தேர்ட் பொசிஷன் இருக்குது. இந்த ரீல் நீங்கள் கிரியேட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். செகண்ட் பொசிஷனில் இருக்க ரீல் பார்த்தீங்கன்னா அதாவது அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபில்டர்ஸ் இருக்கும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ கலரில் ஒரு ஃபில்டர் இருக்குல்ல, இந்த ஃபில்டர் தான் நான் இப்போ செகண்ட் பொசிஷனில் இருக்க ஃபில்டர். இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் அப்படின்னு இருக்கும். ஸோ இப்போ கிளிக் பண்ணிட்டு ட்ரை இட் கொடுங்க. இதுவும் அதே மாதிரி தான் நம்ம பிஹைண்டில் வரும், வேறு லெவலில் இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு இன்றைக்கி சொல்ல போகிற 3 ஃபில்டர்ஸில் என்னோட ஃபேவரட் ஃபில்டர் இந்த செகண்ட் ஃபில்டர் தான். ஸோ எக்ஸலண்ட்டான ஒரு விஎஃப்எக்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க சொல்லலாம். பார்த்தீங்கன்னா பிஹைண்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு கைக்கு பின்னாடி போயிடுது. பார்த்தீங்கன்னா இப்போ ஹெட் வந்து முன்னாடி இருக்குது, என் கை வந்து பின்னாடி இருக்குது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா அந்த லைன் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் இருக்குது. ஒரு நைட் எஃபெக்டில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஒரு ட்ரீமி அது மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக ட்ரீமி மிஸ்ட்ரி அப்படி கூட சொல்லலாம். ரொம்பவே எக்ஸலண்ட்டான ஒரு ஃபில்டர். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ப்ளூ நைட் ஸ்கை லுக் வந்து கொடுக்குது உங்களுக்கு. அந்த ஸ்டார்ஸும் பார்த்தீங்கன்னா க்ளோ ஆகுது. எக்ஸலண்ட்டான ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த ஃபில்டர்ஸில். இதில் ஈஸியாக நீங்கள் சூப்பராக எக்ஸலண்ட்டான வைரலான ரீல் கிரியேட் பண்ணலாம். ஹண்டட் டிவி அப்படிங்கிற எஃபெக்ட் தான். ஸோ இந்த எஃபெக்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு எஃபெக்ட் தான் இருக்கும், ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும், மியூசிக்கோடு கொடுத்துருக்காங்க. வேறு லெவலில் இருக்கும், நிறைய தீம்ஸ் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்ன கோஸ்ட் மாதிரி அது காமிக்குது. இதில் கீழே பார்த்தீங்கன்னா அப் டு 4 வரைக்கும் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து இதை க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ செகண்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் நைட் இதில் இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஒரு கோஸ்ட், ரொம்பவே பயங்கரமான கோஸ்ட் மாதிரி இருக்குது. அந்த ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த கன்ஃபியூஷனாக அப்படியே வந்து மிக்ஸ் ஆகி ஒரு மாதிரி கொலைட் ஆகும்ல, அது மாதிரி ஒரு டிஸ்ட்ராக்ஷனான ஒரு ஃபில்டர். பட் என்னோட ஃபேவரட் ஃபில்டர், இந்த ஃபில்டரே என்னோட ஃபேவரட் ஃபில்டர் செகண்ட் ஃபில்டர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபில்டர். ஸோ ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக அந்த க்ரீன் கலரில் அந்த டிவியில் அந்த கோஸ்ட் இருக்க மாதிரி செமையாக இருக்குது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃபில்டர் ரொம்பவே எக்ஸலண்ட்டாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்க. அந்த செகண்ட் ஃபில்டர் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் இதில் சவுண்டு வரும், பட் காப்பேட்னால நான் வந்து சவுண்டை வந்து மியூட் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸலண்ட்டான ஃபில்டர். இதுதான் ஃபர்ஸ்ட் பொசிஷனில் இருக்குது. பட் என்னோட ஃபேவரட் ஃபில்டர் செகண்ட் ஃபில்டர். பட் இது வந்து 100 டிவி நல்லா இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். அதனால தான் ஃபர்ஸ்ட் பொசிஷன் கொடுத்துருக்கேன். ஏன்னா அதிகமான ஒர்க் இருக்குது இந்த ஃபில்டரில். ஸோ இதை வந்து நீங்கள் ரீல்ஸாக நீங்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸாக ட்ரை பண்ணலாம். ட்ரெண்டிங்காக போக நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் இது மாதிரி இன்னும் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னா இப்போவே இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் ரீல்ஸுங்கிற ஒரு டேப்பில் நான் என்னென்ன ரீல்ஸ் வந்து நான் யூடியூப்பில் போடுறேனோ அது எல்லாமே வந்து நான் இதில் பண்ணி போட்டிருப்பேன். ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ஒரு அவுட்புட் எப்படி இருக்குன்னு தெரியும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி இன்ஸ்டாகிராமில் இருக்கிற ரீல்ஸ் பற்றி கற்றுக்கலாம், ஸ்டோரி போஸ்ட் ஐடியாஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷன்ஸ், பெஸ்ட்டான அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படின்னு கற்றுக்கலாம். அண்ட் இன்ஸ்டாகிராம் வந்து எப்படி பேஜ் வந்து கிரியேட் பண்ணி எப்படி வந்து அதை வந்து ஃபாலோவர்ஸ் அண்ட் லைக்ஸ் வந்து நிறைய வாங்குறது அப்படிங்கிறத கற்றுக்கலாம். அதே நேரத்தில் இன்ஸ்டாகிராமில் புதுசாக அப்டேட் வந்தால் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் அப்டேட் வந்து இந்த சேனலில் நான் வந்து போஸ்ட் பண்ணுவேன். ஸோ இது மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்ஸ்டாகிராம் பற்றி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் திலக், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் தமிழ் டாட்ஸ்.